வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிரீன்லாந்தில் ராணுவ பலத்தை பயன்படுத்தப் போவதில்லை, ட்ரம்ப் உறுதி. கிரீன்லாந்திலிருந்து வரும் இங்க்ரிட் புயல், ஸ்பெயினில் கடும் குளிர் மழை எச்சரிக்கை. ஐரோப்பாவில் தீவிரமடையும் வீட்டு வசதி நெருக்கடி, இளம் தலைமுறையினரின் வாழ்க்கை கேள்விக்குறி. கட்டணத்தை குறைக்காவிட்டால் விமான சேவைகள் ரத்து, போர்த்துகலுக்கு ரைனயர் கடும் எச்சரிக்கை. ஸ்பெயினில் கெட்சப் மற்றும் சர்க்கரை பாக்கெட்டுகளுக்கு தடை, உணவகங்களில் வரப்போகும் பெருமாற்றம். ராணுவத்தை பலப்படுத்தும் பிரான்ஸ், 7,000 நவீன போர் வாகனங்களை வாங்க விண்ணப்பம். அமெரிக்காவின் அதிரடி மாற்றங்கள், அணுவாயுத பாதுகாப்புக்காக இங்கிலாந்தை நாடும் ஐரோப்பா. 3ஆம் உலகப் போர் அச்சம், நோர்வே எல்லையில் ரஷ்யா ஆக்கிரமிப்பு செய்யக்கூடும் என எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். கிரீன்லாந்தில் ராணுவ பலத்தை பயன்படுத்தப் போவதில்லை, ட்ரம்ப் உறுதி. அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றும் முயற்சியில் ராணுவ பலத்தை பயன்படுத்தாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த தீவை கைப்பற்ற அமெரிக்கா ராணுவ பலத்தை பயன்படுத்தாது என்று அவர் தெளிவுபடுத்தினார். ஆனால் கிரீன்லாந்தின் பாதுகாப்பை அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாட்டினாலும் உறுதி செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு பெரிய நில விற்பனை ஒப்பந்தமாகவே கருதப்படுவதாக ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார். கிரீன்லாந்து தற்போது டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியாக உள்ளது. அமெரிக்காவின் இந்த விருப்பத்தை டென்மார்க் அரசு ஏற்கனவே திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. உத்தி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருப்பதால் கிரீன்லாந்து மீது அமெரிக்கா தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. கிரீன்லாந்தில் இருந்து வரும் இங்க்ரிட் புயல், ஸ்பெயினில் கடும் குளிர் மழை எச்சரிக்கை. இங்கிலாந்து பகுதியில் உருவாகியுள்ள இங்க்ரிட் புயல் காரணமாக ஸ்பெயினில் இந்த வார இறுதியில் கடும் குளிர் நிலவும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த அதீத குளிர் காற்றினால் ஸ்பெயினின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட பெருமளவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயலின் தாக்கத்தால் நாடு முழுவதும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் பனிப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்பதால் வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எனவே புயல் பாதிப்புகளை சந்தித்து வரும் ஸ்பெயினுக்கு இந்த இங்க்ரிட் புயல் கூடுதல் சவாலாக அமையும் என அஞ்சப்படுகிறது. ஐரோப்பாவில் தீவிரமடையும் வீட்டு வசதி நெருக்கடி, இளம் தலைமுறையினரின் வாழ்க்கை கேள்விக்குறி. ஐரோப்பா முழுவதும் நிலவும் கடுமையான வீட்டு வசதி தட்டுப்பாடு காரணமாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை தொடங்க முடியாமல் தவிக்கின்றனர். விண்ணை முட்டும் வீட்டு வாடகை மற்றும் சொத்து விலைகளால் ஒரு முழு தலைமுறையே 30 வயது வரை பெற்றோருடன் வசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. போதிய வருமானம் இருந்தும் தங்குவதற்கு சரியான இடம் கிடைக்காததால் பல இளைஞர்கள் திருமணம் மற்றும் குழந்தை பெற்றுக்கொள்வதை ஒத்திவைக்கிறார்கள். குறிப்பாக பார்சிலோனா, பாரிஸ் போன்ற முக்கிய நகரங்களில் சாதாரண மக்கள் வீடு வாங்குவது என்பது எட்டாக்கனியாகி வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல நாடுகளில் வாடகை உயர்வை கட்டுப்படுத்த கோரி பொதுமக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நெருக்கடியை தீர்க்க அரசு தலையிட்டு புதிய வீட்டு வசதி திட்டங்களை உருவாக்க தவறினால் இது சமூக ரீதியான பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கட்டணத்தை குறைக்காவிட்டால் விமான சேவைகள் ரத்து, போர்த்துகலுக்கு ரைனயர் கடும் எச்சரிக்கை. போர்த்துகல் நாட்டின் விமான நிலைய கட்டணங்கள் மிக அதிகமாக இருப்பதாக கூறி முன்னணி விமான நிறுவனமான ரையனேர் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த கூடுதல் கட்டணங்களை குறைக்க தவறினால் போர்த்துகலுக்கான பல விமான சேவைகளை ரத்து செய்ய நேரிடும் என அந்த நிறுவனம் எச்சரித்துள்ளது. விமான நிலைய கட்டண உயர்வு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை பாதிப்பதுடன் நாட்டின் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்கும் என ரையனேர் சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக அசோரஸ் போன்ற பகுதிகளுக்கு விமான இணைப்புகளை துண்டிக்க நேரிடும் என்று நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஐரோப்பாவின் பிற நாடுகள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க கட்டணங்களை குறைத்து வரும் நிலையில் போர்த்துகல் உயர்த்தி வருவது கண்டிக்கத்தக்கது என அந்த நிறுவனத்தின் CEO தெரிவித்துள்ளார். ஸ்பெயினில் கெட்சப் மற்றும் சர்க்கரை பாக்கெட்டுகளுக்கு தடை, உணவகங்களில் வரப்போகும் பெருமாற்றம். பிளாஸ்டிக் கழிவுகளை குறைக்கும் முயற்சியாக உணவகங்களில் ஒற்றை பயன்பாடு கொண்ட சிறிய கெட்சப்
மயோனைஸ் மற்றும் சர்க்கரை பாக்கெட்டுகளை தடை செய்ய ஸ்பெயின் அரசு திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய பேக்கேஜிங் மற்றும் கழிவு மேலாண்மை விதிகளின் ஒரு பகுதியாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இனி உணவகங்கள் மற்றும் கஃபேக்களில் சிறிய பாக்கெட்டுகளுக்கு பதிலாக பெரிய பாக்கெட்டுகள் அல்லது மறுபயன்பாடு செய்யக்கூடிய கொள்கலன்களையே பயன்படுத்த வேண்டும். இந்த மாற்றமானது உணவு விடுதிகளின் அன்றாட செயல்பாடுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சுகாதார நடைமுறைகளில் மாற்றம் தேவைப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த முடிவை வரவேற்றாலும் இது வாடிக்கையாளர்களுக்கு சற்று அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும் என சிறு வணிகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ராணுவத்தை பலப்படுத்தும் பிரான்ஸ் 7000 நவீன போர் வாகனங்களை வாங்க விண்ணப்பம். பிரான்ஸ் நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் 7000 நவீன மற்றும் போர் தயாரிப்பு நிலையில் உள்ள ராணுவ லொரிகளை வாங்க அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆர்கஸ் மற்றும் ரெனால்ட் டர்க் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இந்த பிரம்மாண்டமான வாகன தயாரிப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளன. இந்த புதிய வாகனங்கள் பிரான்ஸ் ராணுவத்திடம் தற்போது உள்ள பழைய வாகனங்களுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடினமான நிலப்பரப்புகளிலும் சீராக இயங்கக்கூடிய இந்த லொரிகள் போர்க்களத்தில் வீரர்களுக்கு தேவையான தளவாடங்களை எடுத்து செல்ல உதவும். ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளவும் நாட்டின் தற்காப்பு படையை தயார் நிலையில் வைத்திருக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல பில்லியன் யூரோ மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் பிரான்சின் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்துறைக்கும் பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் அதிரடி மாற்றங்கள், அணுவாயுத பாதுகாப்புக்காக இங்கிலாந்தை நாடும் ஐரோப்பா. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கணிக்க முடியாத வெளியுறவு கொள்கைகளால் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பிற்காக இப்போது இங்கிலாந்தை நம்பியிருக்கும் சூழல் உருவாகியுள்ளது. அமெரிக்கா நேட்டோ அமைப்பிலிருந்து விலகக்கூடும் அல்லது பாதுகாப்பை குறைக்கக்கூடும் என்ற அச்சத்தில் ஐரோப்பா இந்த முடிவை எடுத்துள்ளது. பிரான்சுடன் இணைந்து இங்கிலாந்தின் அணுவாயுத வலிமையை பயன்படுத்தி ஐரோப்பாவுக்கு ஒரு புதிய பாதுகாப்பு குடை அமைக்க ஆலோசிக்கப்படுகிறது. அமெரிக்கா ஏதேனும் விபரீதமான முடிவை எடுக்கும் முன் நாம் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதற்காக இங்கிலாந்து தனது அணுவாயுத சேமிப்பை நவீனப்படுத்தவும் புதிய போர் விமானங்களை வாங்கவும் பில்லியன் கணக்கான யூரோக்களை முதலீடு செய்து வருகிறது. பல தசாப்தங்களாக அமெரிக்காவை சார்ந்திருந்த ஐரோப்பா தற்போது தனது பாதுகாப்புக்காக இங்கிலாந்து மற்றும் பிரான்சின் அணுவாயுத திறனை முதன்மைப்படுத்த தொடங்கியுள்ளது. 3ஆம் உலகப் போர் அச்சம், நோர்வே எல்லையில் ரஷ்யா ஆக்கிரமிப்பு செய்யக்கூடும் என எச்சரிக்கை. உக்ரைன் போரை தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அடுத்ததாக நோர்வே நாட்டின் மீது படையெடுக்கக்கூடும் என பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நோர்வே நாட்டின் எல்லையை ஒட்டியுள்ள ஆர்க்டிக் பகுதிகளில் ரஷ்யா தனது ராணுவ நடமாட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் இந்த ஆக்கிரமிப்பு முயற்சி நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நேரடி போரை தூண்டி 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது. ரஷ்யாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நோர்வே தனது பாதுகாப்பு படைகளை தயார் நிலையில் வைத்துள்ளதுடன் எல்லையில் பாதுகாப்பை அதிகரித்துள்ளது. எரிசக்தி மற்றும் இயற்கை வளங்கள் நிறைந்த ஆர்க்டிக் பகுதியை கைப்பற்றுவதே புட்டினின் முக்கிய நோக்கமாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சர்வதேச நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு மோதலை தவிர்க்க வேண்டும் எனவும் இல்லையெனில் ஐரோப்பா பெரும் பாதிப்பை சந்திக்கும் எனவும் கூறப்படுகிறது.